நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர் வணக்கம். இந்த தாக்குதல் சம்பவத்தால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? பாதிப்பு நிலவரம் என்ன? நாகை மாவட்டம் செருதூர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளில் அந்த பகுதி மீனவர்கள் கடலுக்கு நேற்று மீன்பிடிக்க சென்றனர். இதில் குறிப்பாக அதே கிராமத்தைச் சேர்ந்த அந்த தங்கதுரை என்பவருக்கு சொந்தமான படகுல அவரது மகன் மணிகண்டன், ராஜா உள்ளிட்ட மூவரும் கோடியக்கரை தென்கிழக்கே நேற்று இரவு கடலில் வலையை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 3 அதிவேக படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் இந்த செருதூர் மீனவர்களை சுற்றி வளைத்திருக்கிறார்கள், கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்கள் கொண்டு. இதனால் அந்த மீனவர்கள் பயந்து கொண்டு அந்த படகிலேயே கையை தூக்கி நின்றிருக்கிறார்கள். உடனடியாக அந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் இந்த படகில் இருந்த சுசுகி இன்ஜினும் அதே போல அந்த படகில் இருந்த ஒரு 500 கிலோ வலையையும் மீனவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்கள் மற்றும் அந்த வாக்கி டாக்கி, GPS, இடுப்புல கட்டியிருந்த வெள்ளி அருணா கயிறு இதெல்லாம் உருகிட்டு அங்கிருந்து இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி விட்டு இலங்கை கடற்கொள்ளையர்கள் இலங்கையை நோக்கி சென்றிருக்கிறார்கள். இதனால இந்த மீனவர்கள் எல்லாத்தையும் பறிகொடுத்து விட்டு நடுக்கடலிலேயே அந்த பரிதவித்து நின்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் மற்றொரு இன்ஜின் இருந்ததுனால அந்த இன்ஜினை இயக்கி கொண்டு தற்போது இந்த செருதூர் கடற்கரைக்கு மீனவர்கள் வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த மீனவர்களை சுற்றி வளைக்கும் போது அந்த மீனவர்கள் மீது அரிவாளை கொண்டு தாக்கியிருக்கிறார்கள். அதே போல ரப்பர் தடி என கூறப்படும் அந்த தடியை கொண்டு தாக்கினதுல இந்த மணிகண்டன் என்ற மீனவருக்கு காலிலையும் முதுகுலையும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 3 மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளை தாக்கியதில் உட்காயம் ஏற்பட்டு அவர்கள் ரத்தக்கட்டு உடல் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. கரை சேர்ந்திருக்கிற மீனவர்கள் தற்போது நாகப்பட்டினம் அந்த அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளை செருதூர் கிராம பஞ்சாயத்தார்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து செருதூர் கிராம மீனவர்கள் நாகை மீன்வளத்துறை அதிகாரியிடம் தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாகை மாவட்டத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் அவர்களது வலைகளையும் மீன்பிடி தளவாட பொருட்களையும் கொள்ளையடித்து அட்டூழியம் செய்து ஒரு சம்பவம் வேதாரண்யம், நாகை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும் அந்த மீனவர் மத்தியில் ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு உடனடியாக இந்திய அரசு கண்டனம் தெரிவித்து அந்த தாக்குதலை தடுக்க வேண்டும் என இந்த பகுதி மீனவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.